அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஜாதகத்தில் லக்ன கொடுப்பனையின் முக்கியத்துவம். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துடைய கொடுப்பனையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அதாவது 12 பாவத்தில் லக்ன பாவம் தான் தலைமை பாவம். 12 பாவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. உதாரணத்துக்கு திருமணம் அப்படின்னா 7வது வீடு, உத்தியோகம் அப்படின்னா 6வது வீடு, குழந்தை பாக்கியம் 5வது வீடு, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் 4வது வீடுன்னு 12 பாவத்தோட விஷயங்களில் லக்ன பாவத்துடைய பொட்டன்ஷியல், அதாவது கொடுப்பனை எந்த அளவுக்கு முக்கியமானது தான் பார்க்க போகிறோம். அதாவது 12 பாவத்தில் பொதுவாக ஒரு பாவத்துடைய கொடுப்பனை, பொதுவாகவே லக்ன பாவத்தை விட்டுருவோம், ஒரு பாவத்துடைய கொடுப்பனை நம்ம எப்படி நிர்ணயம் பண்ணுறோன்னா, ஒரு பாவம் அப்படிங்கிறத விட ஒரு விஷயத்தின் கொடுப்பனை, இப்படி சொன்னால் புரியும், ஒரு விஷயத்தோட கொடுப்பனையை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம். அப்போ திருமணம் அப்படின்னா பாவகாரகம், கிரக காரகம், அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பனை, அதுக்கப்புறம் 9ஆம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயர்கணித கேபி சார ஜோதிடத்துடைய ஒரு ரூல். ஒரு கொடுப்பனை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணுறோன்னா, ஒரு விஷயத்தோட கொடுப்பனையை நிர்ணயம் பண்ணுறது அந்த விஷயத்தோடைய பாவ கொடுப்பனை, கிரக கொடுப்பனை, அதுக்கப்புறம் இதற்கு லக்னம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு திருமணம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஈஸியாக புரியறதுக்காக திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணும்போது இதற்கு 7ஆம் பாவ கொடுப்பனை, 7ஆம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிறது முக்கியம். 7ஆம் பாவத்தில் கொடுப்பனை வந்து 40%. அதுக்கப்புறம் சுக்கிரன் அல்லது செவ்வாய், இதனுடைய கிரக காரக கொடுப்பனை, இதனுடைய கிரக கொடுப்பனை இது 40 மார்க். இதுக்கப்புறம் லக்ன கொடுப்பனை, அதாவது இந்த விஷயத்துக்கு லக்னம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லக்கூடியது 15 மார்க். அதுக்கப்புறம் 9ஆம் பாவ கொடுப்பனை, அதாவது தெய்வ அனுகிரகம் இந்த விஷயத்துக்கு எவ்வளோ இருக்குங்கிறது 5 மார்க். அதாவது பாவகாரகத்துக்கு 40 மார்க்கு, கிரக காரகத்துக்கு 40 மார்க்கு, லக்ன கொடுப்பனைக்கு 15 மார்க். இந்த 15 மார்க்கோட முக்கியத்துவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த லக்ன கொடுப்பனையுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது லக்ன கொடுப்பனைக்கு 15 மார்க்கு தானே, அப்போது எது முக்கியத்துவம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் லக்ன பாவத்துடைய கொடுப்பனை ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ குழந்தை பாக்கியம்னு எடுத்திங்கன்னா இங்கே 5ஆம் பாவம் போட்டோம்னா இங்கே குருன்னு போட்டுக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் பாவத்தில் கொடுப்பனையையும் குருவோட கொடுப்பனையும் நம்ம போட்டுக்கிட்டு அங்கேயும் லக்னத்தை சேர்க்குறோம். அதாவது புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, லக்ன பாவங்கிறது ஒரு சீட்டு விளையாடுறோம் இல்லைங்களா, சீட்டு கட்டு விளையாடுற பாருங்க, அதில் ஜோக்கர் அப்படிங்கிறது லக்னம். அதாவது நம்ம ரம்மின்னு சொல்லுவோம், 4, 5, 6 அப்படின்னு வரும்போது 4க்கு அப்புறம் 6 தான் இருக்குது, 5 இல்லை அப்படின்னா ஜோக்கரை கொண்டாந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது 5ஆவை நம்ம வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி தான் இங்கே லக்ன பாவம் ஏதாவது ஒரு பாவத்தோட கொடுப்பனை பலகீனம் அடைந்தால் லக்ன பாவம் அந்த விஷயத்தோட கொடுப்பனையை தூக்கி நிறுவனத்திற்கு பயன்படும். இது 15% தான் இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒருவர் ஒரு விஷயத்தில் மிக சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் லக்ன கொடுப்பனை நன்றாக இருந்தால்தான் அந்த துறையில் அவர் பெரிய ஆளாக முடியும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய பில்டர் ஆகணும் அப்படின்னா 4ஆம் பாவமோ அல்லது செவ்வாயோ மட்டுமே நல்லா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, லக்ன கொடுப்பனையும் நன்றாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், லக்ன கொடுப்பனைக்கு 15 மார்க்கு தானே, அப்போ எப்படி அங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த 15 மார்க்குங்கிறது மிகப்பெரிய மார்க் ஒரு வளர்ச்சியில். அதாவது நீங்கள் இப்போ இந்த +2 எக்ஸாமும் போது நீங்கள் பார்ப்பீங்க, 95 மார்க் எடுத்தவனுக்கு 100க்கு 95% மார்க் எடுத்தவனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குது, 89 மார்க் எடுத்தவனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல. இப்போ பாருங்கள், 89க்கும் இந்த 95க்கும் வெறும் இடையில 6 மார்க் தான் வித்தியாசம். அந்த 6 மார்க் சேரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிச்சிடறான். அந்த மாதிரி தான் லக்ன கொடுப்பனை என்பது 15 மார்க் நம்ம சொன்னாலும் கூட அது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த லக்ன கொடுப்பனை எப்படி வேலை செய்யுது நான் சொல்கிறேன் பாருங்களேன். 12 பாவம், 12 பாவத்தை நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுறேன் புரிந்து கொள்றதுக்காக. இதில் லக்னங்கிறது இவ்வளோ பெரிய பாக்ஸ், இது லக்ன பாவம், இது 2வது வீடு, இது 3வது வீடு, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாவங்கள் இப்படி இருக்குது.
இந்த 12 பாவங்கள் இருக்கும்போது இப்போ 7வது வீடு வந்து ஒரு ஜாதகத்தில் 6, 8 அப்படின்னு தொடர்பு கொள்ளும். அப்போ 7வது வீடு 6, 8ன்னு தொடர்பு கொண்டால் என்ன அர்த்தம்னா, அந்த 7வது பாவம் அப்படிங்கிற இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவம் கெட்டு போச்சு. இந்த பாவத்தில் சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொன்னால் புரியும். இந்த பாவத்தில் சரக்கு இல்லை. ஆனால் லக்ன பாவம் என்ன பண்ணுதுன்னா, லக்ன பாவம் தன்னுள் 12 பாவத்தோட காரகத்தை வைத்துள்ளது. இந்த லக்ன பாவம் என்பது தன்னுடைய பாவத்துக்குள்ள 12 பாவத்தோட காரகத்தை வைத்துள்ளது. அதாவது லக்ன பாவம் இதுக்குள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி 12 பாவத்தோட காரகத்தை லக்ன பாவம் வைத்துள்ளது. இப்போ இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் வந்து ஜாதகத்தில் 5, 7, 9, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய 5வது வீடுனா இங்கே 1, 2, 3ன்னு போட்டுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி போடும்போது இந்த லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய 5, 7, 9, 11ங்கிற உள் அறைகள், இது ஒரு பெரிய அறைனா இதுக்குள்ளே இருக்கிற உள் அறைகளில் சரக்கு நிறைய இருக்குது. அதனால் இங்கிருந்து லக்னத்திலிருந்து நம்ம 7ஆம் பாவத்துக்கு சப்ளை பண்ணலாம். லக்னத்திலேருந்து 7ஆம் பாவத்துக்கு சப்ளை பண்ணும்போது 7ஆம் பாவத்துடைய கெடுபலன்கள் குறிப்பிட்ட அளவுக்கு தடுக்கப்படும். மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு சென்னை குன்றத்தூரில் உயர்கணித கேபி சாரோ ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. இதற்கான விஷயத்தை என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் 2வது சனிக்கிழமை ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் குன்றத்தூரில் அகில இந்திய சார ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பாக மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கத்தில் யார் ஒன்றா கலந்துக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா 12 பாவமும் லக்னத்தை சார்ந்தே இயங்கக்கூடியது. லக்னங்கிறது ஹெட் ஆஃபீஸ். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுனா, ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பது மத்திய அரசுன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த மத்திய அரசு என்பது லக்ன பாவம். மற்ற பாவங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் பவர், அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் பவர். ஆனால் மத்திய அரசு என்னென்னா, நினச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இடி அனுப்ப முடியும், இன்கம் டேக்ஸ் அனுப்ப முடியும். ஒரு புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த லக்ன பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இந்த டேக்ஸே லக்ன பாவம் தான். மத்திய அரசு தான் மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்குது எல்லாத்தையும். மத்திய அரசு தான் முதன்மையானது. மத்திய அரசோட பங்களிப்பு கம்மியாக இருந்தாலும் கூட மத்திய அரசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு நாட்டுக்கு முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முக்கியம். அதாவது 12 பாவங்கள் என்பது, ஜாதகம் என்பது 12 பாவங்களை சார்ந்தது. 12 பாவங்கள் 9 கிரகத்தை சார்ந்ததாக இருக்கிறதால அங்கே லக்னத்துடைய அமைப்பு என்பது ரொம்ப நல்லா இருக்க வேண்டும். ஏன்னா லக்ன பாவம் தான் எல்லா பாவத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது லக்னம் தான் அதை காப்பாற்றுகிறது. திருப்ப குழந்தை பாக்கியம் 5வது வீடு கட்டு போச்சுன்னா லக்னத்தில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ன கொடுப்பனை ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக வந்து பொதுவாக நம்ம 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது, 5, 9வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. பொது ரூல், நம்மளுடைய தம் ரூல் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய தம் ரூல் வந்து 2, 4, 6, 10ங்கிற பாவம், 1, 3, 7, 11ங்கிறது, 3வது 5, 9, 4வது 8, 12 இந்த மாதிரி ஒரு தம் ரூல் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போகும்போது அதற்கு சாதகமாக லக்ன பாவம் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பாவத்தை ஓரளவுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய, மத்திய அரசு நிவாரணம் கொடுக்குது இல்லையா, மாநில அரசுக்கு ஒரு பெரிய பூகம்பமோ ஒரு பெரிய வெள்ளமோ வரும்போது மத்திய அரசோட தயவு மாநில அரசுக்கு தேவைப்படுது இல்லையா. அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கருத்தோற்றமாக இருந்தால் மத்திய அரசு வந்து நம்ம பணம் கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. அந்த மாதிரி மீனிங் தான், புரிந்து கொள்வதாக சொல்கிறேன் நான். அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாவத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு லக்ன கொடுப்பனை நல்லா இருக்கும். இப்போ ஒரு பெரிய உயர்ந்த நிலை வருவதற்கு இந்த லக்ன கொடுப்பனை நல்லா இருந்தால் தான் அந்த நபர் அந்த நபர் வந்து அந்த துறையில் பெரிய ஆளாக முடியும். உதாரணத்துக்கு விஐபியோட ஜாதகத்தை நான் இதே நம்ம சேனலில் விஐபி ஜாதகத்தை சில ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். உதாரணத்துக்காக லக்னம் இருக்க வேண்டும். லக்னம் அந்த அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு சாதகமாக இல்லை என்றால் என்ன ஆகுனா, அந்த தொழிலில் அவர் தனித்தன்மையை பெற மாட்டார். ஒருவர் உச்சநிலைக்கு வராருன்னா அவர் மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது,
அவருக்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். ஏன்னா லக்னம் என்பது மூளையை குறிக்கிறது. மூளையில் இருந்து தான் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் சிக்னல் போகிறது. ஒருத்தருக்கு தலையில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலை அடிபடுது, கையிலையோ காலையோ எந்த ஒரு அடியும் படலை, ஆனால் கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியலங்கிறார். காரணம் என்னென்னா மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் கால் பகுதிக்கோ கைப்பகுதிக்கோ போகக்கூடிய நரம்புகளில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் லக்ன கொடுப்பனை என்பது ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு சாதகமாக இருக்க வேண்டும், அல்லது அந்த துறைக்கு உண்டான பாவத்தையே தொடர்பு கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு பில்டர் என்பது அவருக்கு 4வது பாவம் நன்றாக இருக்க வேண்டும். 4வது பாவம் பொருள் சார்ந்த பாவமான 2, 4, 6, 10வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். ஒரு பில்டரோட ஜாதகத்தில் 4வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ள வேண்டும். ஒருவேளை அவருக்கு 3, 7, 11 தொடர்பு கொண்டால் அது 4வது வீட்டுக்கே கெடுதல் செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறதால இது சிறப்பு இல்லை, அவர் பில்டர் ஆக முடியாது. 4ஆம் பாவத்தில் கொடுப்பினை வீக் ஆயிடுச்சு. அதேமாதிரி செவ்வாய் அல்லது சுக்கிரன், செவ்வாய் கட்டுமானத்துக்கு காரகன், சுக்கிரன் என்பது அது வீட்டோட அழகுபடுத்தக்கூடிய விஷயம். டைல்ஸு, மார்பிள், கதவு, ஜன்னல், இந்த மாதிரி அழகுபடுத்தக்கூடிய விஷயத்துக்கு சுக்கிரன் காரகன். அப்போ அந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது 80% மார்க் அவர் கிடைச்சிச்சு. ஒருவேளை அவர் ஊடால 4, 7, 10 அந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது கொஞ்சம் அந்த 7வது பாவம் கொஞ்சம் லேசாக குறைக்கும். இப்போதைக்கு 2, 4, 6, 10 ஏதோ 2 பாவம் இருக்குது. 2, 4, 6, 10, 4, 6 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லக்ன கொடுப்பினை 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டால் அவர் பில்டர் தான், ஆனால் அவர் ஃபேமஸான பில்டர் ஆக முடியாது. ஏன்னா அது 15 மார்க் அடிபட்டு போயிடும். ஒரு பில்டராக இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. அவர் கட்டினா இப்படி தான் கட்டுவார், அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு வித்தியாசங்கள். அவர் அந்த பில்டிங் சம்பந்தமான அறிவு அவர் இருக்காது. ஏன்னா லக்ன பாவத்தை நம்ம சுய அறிவுன்னு சொல்கிறோம். லக்ன பாவத்துக்கு நிறைய காரகம் இருக்காது. லக்ன பாவங்கிறது சுய அறிவு, அந்த சுயமாக சிந்திக்கக்கூடிய, அவராகவே சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு. மற்றவருடைய தயவு இல்லாமல் வெற்றியாளர்கள் எப்போதுமே அவங்களுக்குன்னு ஒரு சிறந்த ஒரு அறிவு இருக்கும், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி சொல்லுவோம். சுய கௌரவம், அறிவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு லக்ன பாவம். ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ, ஒருத்தர் அரசியல் இருக்கிறாருன்னா அரசியல் என்பது 5வது வீடு, 5வது வீட்டுக்கு சாதகமாக லக்னம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒருத்தர் ஒரு துறையில் தனித்தன்மையோடு இருக்க முடியும். அப்போ இந்த லக்ன கொடுப்பினை பலவீனம் ஆகிவிட்டால், எதுக்கு லக்ன கொடுப்பினை? ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு உண்டான விஷயத்துக்கு லக்ன கொடுப்பினை பாதகமாக இருந்தால் அந்த தொழிலில் அவர் நீண்ட காலம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த தொழில் அவர் செய்யறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுய அறிவோடு செய்யலை, யாரோ ஒருத்தருடைய தயவாளவே அப்படியே வந்துகிட்டே இருக்கார். அவருக்கு அதில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. அதாவது ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறோம் அப்படின்னா உணவு சம்பந்தமான அறிவு நமக்கு இருந்தால் தான் ஹோட்டல் துறையில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். வெறும் பணத்துமே முதலீடு போட்ட உடனே நம்ம பணம் மட்டும் இருக்குது, திடீர்னு ஒரு ஹோட்டல் கடை வச்சிட முடியுமா? முடியாது. அப்போ அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் லக்ன கொடுப்பனை என்பது ஒருத்தர் என்ன செயலில் ஈடுபடுகின்றாரோ அந்த செயலுக்கு, அதாவது கர்மான்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, அந்த கர்மா செயல் அப்படிங்கிறது உத்தியோகம், தொழில்னு வச்சுக்கலாம், ஒரு துறைன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்தாரா லக்ன பாவம் எந்த விதத்திலாவது 3வது வீட்டை தொடர்பு கொண்டாதான் அவர் அந்த துறையில் சாதகமாக ஒரு சாதனையாளராக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவர் சாதனையாளராக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லக்ன பாவம் நம்ம இருக்கத்திலே சொல்லியிருக்கோம், லக்ன பாவம் 5, 9 தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க. ஏன்னா லக்ன பாவத்தோட சிந்தனை, ஏன்னா லக்ன பாவங்கிறது ஒரு மனிதனுடைய சுய சிந்தனைன்னு சொல்கிறோம். அப்போ 5, 9 தொடர்பு கொள்ளும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் 10வது வீடோ அல்ல 2வது வீடோ கெட்டு போயிருந்தா, உதாரணத்துக்கு 10வது வீடு ஜாதகத்தில் 5, 9 தொடர்பு கொள்ளுது, 6வது வீடு 1, 5 தொடர்பு கொள்ளுது. இப்போ 6வது வீடும் 10வது வீடும் பலவீனமாக இருக்குது. இந்த நேரத்தில் லக்ன பாவமும் ஒரு 5 அல்லது 9 தொடர்பு கொள்ளும் போது இந்த பாதிக்கப்பட்ட 10வது வீட்டையோ 6வது வீட்டையோ லக்ன பாவத்தால் சரிப்படுத்த முடியாது. அதனால் அவரால் முன்னுக்கு வரவே முடியாது. இப்போ 10வது வீடு 5, 9 தொடர்பு கொள்ளுது, 6வது வீடு 1, 5 தொடர்பு கொள்ளுறது. ஆனால் லக்ன பாவம் 4, 10 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். லக்ன பாவம் 4, 10 லக்ன பாவம் என்ற இது 12 அறைகள் இருக்கு இல்லையா, அந்த அறைகள் மூலமாக லக்ன பாவம் 4வது வீட்டையும் 10வது வீட்டையும் தொடர்பு கொள்ளுறது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெரிய அளவுக்கு இந்த 10வது வீடும் 6வது வீடும் பாதிக்கப்படாது.
ஏன்னா லக்ன பாவத்தின் வழியாக அந்த பாவத்தை ஓரளவுக்கு இயக்க முடியும். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போயிட்டா லக்ன பாவத்தின் வழியாக அந்த பாவத்தை நாம் இயக்க முடியும். அதாவது 7வது வீடு கெட்டு போச்சு, சுக்கிரன் கெட்டு போச்சு, 80 மார்க் அவுட். ஆனால் லக்ன பாவம் 3, 7, 9, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது லக்ன பாவத்தின் வழியாக திருமணம் நடக்கும். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான திருமணம்லாம் இருக்காது. அதனால தான் மார்க் நம்ம கம்மியாக போட்டிருக்கோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் பாவம் கெட்டு போகும்போது அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். லக்னத்துடைய கொடுப்பினை எதுக்கு சொல்லணும்னா, ஓரளவுக்கு அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா. அதேமாதிரி கணவன் மனை உறவு ரொம்ப நல்லா இருக்குன்னா, லக்ன பாவம் ஜாதகத்தில் 6வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது கணவன் மனை உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்கார், ஒரு அந்யோன்யமாக இருக்கார். அதாவது 7வது வீடு சுக்கிரன் நல்லா இருந்தாலும் கூட, அதாவது லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, இப்போ லக்ன பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் 6, 10 அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்தாவே இந்த ஜாதகத்தில் 7வது வீடும் 11வது வீடும் பலவீனமாயிடும். ஏன்னா லக்ன பாவத்தில் இருந்து தான் மற்ற பாவத்திற்கு காரகங்கள் எடுக்கப்படுகின்றன. லக்ன பாவங்கிறது ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் எல்லா கம்பங்களுக்கும் நம்ம லைன் கொடுக்குறோம். அந்த வகையில் லக்ன பாவம் 6, 10 தொடர்பு கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜாதகத்தில் 7வது வீடும் 11வது வீடும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மீறி செயல்பட முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பாவம் நல்லா இருந்தாலும் கூட அது அவ்வளோ வீரியமாக கருதப்படாது. லக்ன பாவத்தை மீறி ஒரு பாவம் தன்னுடைய வலிமையை பெரிய அளவுக்கு செய்ய முடியாது. அதனால் லக்ன கொடுப்பினைங்கிறது எப்படி இருக்குன்னா, ஜாதகத்தில் 8, 12வது வீட்டையோ அல்லது 5, 9வது வீட்டையோ தொடர்பு கொள்ளக்கூடாது. 5வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது 11 வந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சமசப்தம பாவங்கள். சமசப்தம பாவங்கள் என்பது 1, 7, 2, 8, 3, 9, 4, 10, 5, 11, 6, 12ங்கிற சப்தம பாவங்களில் ஒன்றை கட்டுப்படுத்துன்னு சொல்லும் போது இங்கே 5வது வீட்டை 11வது வீடு கட்டுப்படுத்துகிறோம். 5வது வீட்டை 11வது வீட்டை கட்டுப்படுத்துறங்கிறதால 5வது வீடு பெரிய அளவு வேலை செய்யாது. அதேமாதிரி 8 வரும்போது கூட 2 வந்துடலாம், 12 வரும்போது கூட 6 வந்துடலாம், 9 வரும்போது 3 வந்துடலாம். இது சப்தம பாவங்கள் சொல்லுவோம். இப்படி வராமல் தனித்து 5, தனித்து 9ன்னு பார்க்கும்போது அவர் பெரிய சாதனையாளராக இருக்க முடியாது. ஏன்னா லக்ன பாவம் 5, 9ங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகத்தில் 6, 10வது பாவங்கள் பலவீனம் அடைகின்றன. அது ஒரு லெவலுக்கு மேலே செயல்பட முடியாது. அதேமாதிரி ஜாதகத்தில் லக்ன பாவம் 8, 12ங்கிற வீடுகளை தொடர்பு கொள்ளும் போது ஜாதகத்தில் 1, 9வது பாவங்கள் பலவீனம் அடைகின்றன. 1வது பாவம் சொல்லக்கூடிய நம்முடைய சுய அறிவு, 9வது பாவம் தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்கள் பலவீனம் அடைகின்றன. அப்போ லக்ன கொடுப்பினை என்பது அது தனித்த வகையில் 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 2வது, நாம் என்ன செயலில் ஈடுபடுகின்றோமோ அந்த செயலுக்கு மறுக்கிற மாதிரி அதற்கு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதாவது குறிப்பாக புரிந்து கொள்றதுக்காக, ஒருத்தர் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் வீடு கட்டி தரக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய நபர் அப்படின்னா அவருக்கு லக்ன பாவம் 3வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா ரியல் எஸ்டேட் என்பது 4வது வீடு. லக்ன பாவம் 3வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவர் ரியல் எஸ்டேட்டு ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு மேலே அவரால் செயல்பட முடியாது. அந்த வகையில் நம்ம லக்ன பாவத்தில் கொடுப்பனை என்பது ரொம்ப முக்கியம். அது நாம் ஈடுபடக்கூடிய செயலுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். நம்பர் 1, நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதற்கு சாதகமாக இருந்தால் தான் அந்த தொழிலில் சிறப்பாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பாவம் கெட்டு போயிட்டால் லக்ன பாவத்தின் வழியாக அந்த பாவத்தை சரி செய்ய முடியும். பொதுவாக நமக்கு எந்தெந்த பாவம் ரொம்ப முக்கியம்னா, லக்ன பாவம் 2ஆம் பாவமும் ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவாகவே நம்ம சொன்னோம், அகம் சார்ந்த வீடுகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய பாவம் லக்ன பாவம், புறம் சார்ந்த வீட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய பாவம் 2வது வீடம். அந்த 2த்தையும் கெடுக்கிற வீடு தான் அந்த 5, 9, 8, 12. அதனால் பொதுவாகவே லக்ன பாவம் தனித்த வகையில் 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நேரத்தில் சில பாவங்கள் கெட்டு போகும்போது அந்த பாவத்துக்கு சாதகமாக லக்னம் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பாவத்தை லக்ன பாவத்தின் வழியாக ஓரளவுக்கு தூக்கி நிறுத்த முடியும் என கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். அடுத்த காணொலியில் வேறொரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.